من استطاع إليه سبيلا. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான சகோதரர்களே, இன்று ஒரு நபி மொழியிலே ஹதரத் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான செய்தியை சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக சராசரியான மக்களிடத்திலே ஒருவருக்கொருவர் கலந்துரையாடி ஒருவருக்கொருவர் நன்மைகளை பகிர்ந்து தீமைகளை தடுத்து இப்படிப்பட்ட நிலையிலே எந்த மனிதனுடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறதோ இவர் சிறந்தவர். யாரை விட எதிலேயும் கலக்காமல் எந்த ஒன்றிலையும் கலந்துரையாடாமல் எதையுமே சிந்தனை இல்லாமல் தான் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, யாரை பற்றியும் எதையும் கேட்பதில்லை, தன்னால முடிஞ்ச நன்மையும் சொல்றதில்லை, தன்னால தடுக்க முடிஞ்ச தீமையும் தடுப்பதில்லை, தான் மட்டும் வர்றது, தனக்கு என்ன கிடைச்சிருக்கிற அதை மட்டும் அனுபவிச்சுட்டு போறது. அந்த கலந்துரையாடக்கூடியதன் மூலமாக ஒருவர் அதனால் ஏற்பட்டக்கூடிய தொல்லையின் மூலமாக தொல்லை இருக்கும். அந்த தொல்லையை யார் பொறுமையாக கடைபிடிக்கிறாரோ அவர் மிகச் சிறந்தவர். யார் சந்திக்காம, யாருடைய சுகதுக்கங்களையும் பங்கு கொள்ளாம, யாருடைய நல்ல நிகழ்வுகளையும் இவர் கலந்து கொள்ளாமல் இருப்பதனால என்ன ஆகுதுண்டா, அவர் அதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் பொறுத்து கொள்ளாமல் இருப்பதை அது பொறுத்துக்கிட்டார் பாருங்க, அதனால ஏற்பட்டத இவர் மிகச் சிறந்தவர்னு சொல்றாங்க. சொல்லுமா இல்லையா? வீட்டுக்கு மூத்த பையனாவும் பிறக்கக்கூடாது, வீட்டுக்கு மூத்த பையனாவும் பிறக்கக்கூடாதான், கடைசி பிள்ளையா பிறந்துடக்கூடாதான். மூத்த பிள்ளையா பிறந்தா எல்லாமே அவன் பொறுப்புல விழுந்துரும், அவன் தலையில விழுந்துரும். கடைசியா பிறந்தாண்டா இவனுக்கு முன்னாடி பிறந்தவங்களே எல்லாத்தையும் அழிச்சு பிடிச்சிருவானா சொல்றாங்க. நடக்கிறதுல அப்படி எங்கேயோ ஒன்று நடந்திருக்கும், நம்ம கையிலயா இருக்குது. நான் வீட்டுக்கு மூத்த பையனா பிறக்க மாட்டேன், மூணாவது பையனா பிறப்பேன் நாம சொல்லியா வர முடியும்? ஆனா மக்களிடத்துல போய் கலந்து அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களினால் பொறுமை கொள்ளணும். இவர்தான் சமுதாயத்துல சிறந்தவர். நமக்கு எதுக்கு? நீ தொழுவு போனியா ஊடு வந்து சேரு, முதல்ல 1000 உனக்கு என்ன வந்துச்சு, நீ யாரு, போனையா தொழுதையா வந்து சேரு. இது வல்ல வாழ்க்கை. அதனால் ஏற்படக்கூடியதுல கஷ்டங்கள்ல பொறுக்கணும். எல்லாமே நல்லது சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆள் எல்லாத்துட்டையுமே நல்ல பேர் வாங்கியிருக்கான்னு சொன்னா அவர் ஒன்னவா இருக்கணும், முனாஃபிக்காத்தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் நல்ல புள்ளையா இருக்க முடியாதுங்க. ஒரு நன்மையை ஏவர இடத்துல அந்த தீமையை விரும்பக்கூடியவர்கள் இவர்களை எதிர்ப்பார்கள். ஒரு தீமையை தடுத்தோன்னு சொன்னா அந்த தீமைகளின் பக்கம் மோகம் கொண்டவர்கள் இவர்களை வெறுப்பார்கள். அதுக்கான தீமையை தடுக்காம இருக்க முடியுமா? நன்மையை சொல்லாம இருக்க முடியுமா? சிந்திங்க. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டிகிரி கொடுக்கறாங்க, ஒரு சனது கொடுக்கறாங்க, ஒரு உயர்வு கொடுக்கறாங்க. சமுதாயத்திலே உயர்ந்தவன் யாருண்டா, சமுதாயத்திலே சிறந்தவர் யாருண்டா, சமுதாயத்தில் போய் தன்னை இணைத்துக் கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை யார் சுமந்து கொள்கிறார்களோ அவர்கள், அதை பற்றியே யார் சுமக்கலையோ, யார் அந்த சமுதாயத்தில் போய் பங்கு கொள்ளவில்லையோ அவரை விட இவர் சிறந்தவர் சொல்றாங்க. வரத்தாங்க செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருந்தா என்ன இருக்கும்? நமக்கெல்லாம் தீன் கிடைச்சிருக்குமா? நமக்கெல்லாம் தீன் கிடைச்சிருக்குமா? போய் சொன்னாங்க, இது சத்தியம் சொன்னாங்க. ஆனா நமக்கு சத்தியம் தெரிஞ்சாலும் கூட நம்ம சொல்றதில்லை.
நமக்கு எதுக்குங்க பொல்லாப்பு? நாம போய் சொல்லி அவன் திருந்த போறான்? யார் இவர் தத்துவம் பேசுறாரு, நாம போய் சொல்லியா இவர் திருந்த போறாரு? அதனால அதற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கவனிங்க, கால அல் முஸ்லிம், யாருங்க முஸ்லிமு? அல்லதி, எப்படிப்பட்டவர்டா? யுகாலித்துன் நாஸ, மக்களோடு அப்படியே போய் கலக்கிறார். தானா முடங்கி கிடக்கல, தான் உண்டு தனது வேலை உண்டு இருக்கல. எப்படி இருக்காரு? மக்களோட மக்களாக போய் கலக்கிறாருங்க. நான் ஒரு பெரிய இமாம், நான் அப்படியே என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? சமுதாயம் மொஹல்லா என்ன ஆகும்? மொஹல்லா மக்களோட கலக்கணும், ஏழைகளோட கலக்கணும், செல்வந்தர்களோட கலக்கணும், எல்லா மக்களோட கலக்கணும். அப்பதான் அவங்க உங்களிடத்துல வந்து நெருங்கி சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வீதியில நடந்து போகும்போது மதீனா வீதியில ஒரு சாதாரணமான பெண்மணி முகம்மதேன்னு கூப்பிடுமா. என்னுடைய தேவை இது, நாம கூப்பிட முடியுமா? என்ன தெருவில் போகும்போது பேர் சொல்லி கூப்பிடுறதும் என் அந்தஸ்து என்ன, எனக்கு இருக்கும் கௌரவம் என்ன? யார் பேசுறா? இவர் பேசுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாதாரண பெண்மணி மதீனாவுல கூப்பிட்டு, முகமதே இது என்னுடைய தேவை இது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றி வச்சுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு நெருங்க முடியல. பல மெய்காப்பாளர் நிக்கிறாங்க, எல்லா தத்துவம் பேசுறாங்க. அவர் இடத்துல கேட்கணும்னா அவர்கிட்ட அனுமதி கேட்கணும், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாங்க பார்க்க முடியும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்க முடியும். இஸ்ராயல் ஒன்று அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவாரா? என்ன அப்பாயின்மெண்ட்? அல்லாஹ் கொடுத்த நேமத்தை. மக்களோட களங்கள் ஒதுங்கி இருக்காதீங்க. அப்படி கலந்து அதாகும், அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொண்ட மனிதர் இருக்கிறாரு, அஃலல், இவர் மிகச் சிறந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிகிரி சனது கொடுக்கிறாங்க, இவர் சிறந்தவர். யாரை விட? மண், ஒருத்தர் இருக்காரு, அல்லது லா யுகாலித்துவும் வலா யஸ்பிரு அலா அதாகும், அவர் மக்களிடத்துல கலக்கல, அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அவர் என்ன பொறுமையா இருக்கல. இவரை விட மக்களோடு கலந்து அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து அதுல பொறுமை கொண்டாரு பாருங்க, இவர் தாங்க சிறந்தவர். அல்லாஹ் அதுக்கு நல்ல கூலி கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான முறையில் சொல்லி கொடுக்கிறாங்க. இருக்குதா இல்லையா? நமக்கு தான் ஒன்று இருக்குல்ல, நமக்கு என்ன? நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், அப்படி இருந்துட முடியுமா? சொல்லணும், அடுத்தவங்களுக்கு சொல்லணும், அடுத்தவங்களோடு போய் மக்களோடு கலக்கணும். அப்பதான் நமக்கு என்ன நல்ல நிலைகளும் அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தும் கிடைக்கும். போய் கலக்கலைன்னா முடியாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களோட அப்படியே கட்டி பிறண்டாங்க, அவர்களோடு இணைந்தாங்க. ஒரு இடத்துல ஒரு காட்டுல வந்து தங்கும் போது தோழர்கள் சொன்னாங்க, நாங்க சமைக்க போறோம், நாங்க ஒருத்தர் ஆட்டை இருக்க போறேன்டாரு, ஒருத்தர் இதை எடுத்துட்டு வரேன்டாரு, சட்டிலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நான் போய் விறகு பொறுக்கிட்டு வரேன்னாங்களாம். மக்களோட கலக்கணுமா இல்லையா? நான் சர்தார், ஈலுக சர்தார், அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னு தன்னை தனுப்பிச்சுக்கல. சொன்னாங்க, யார சூழல்லாம் நீங்களா விறகு பொறுக்க போறீங்க? நீங்க யாரு? உங்களுடைய கண்ணியம் என்ன, உயர்வு என்னன்னு கேட்டாங்க. என்னை ஏன் தனிமையில விடுகிறீர்கள்? தனிமையில் இருப்பவனோடு சைத்தான் இருக்கிறான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சைத்தானை கூட வச்சுக்கிட்டு பல பேர் தனியா உட்கார்ந்துருக்காங்க. கௌரவம் அந்த கௌரவம் கொண்டு விட்டதே சைத்தான் தானுங்க. என்ன கௌரவம்? மக்களோட மக்களாக கலக்கணும், போகணும். சும்மா நான் தான் படிச்சவன், நான் 7 வருஷம் ஓதி பட்டம் பெற்றவன், எனவே நான் இதே மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தோம்னா முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? மக்களோட மக்களா கலங்க, அப்பதாங்க அவங்க உங்கள்கிட்ட வந்து அணுகுவாங்க, உங்களிடத்துல நெருங்குவாங்க. இல்லாட்டி என்ன செஞ்சிருவாங்க? அவங்களும் தூரமா இருந்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அதனால் கஷ்டம் வரும். தூங்க விட மாட்டாங்க, வந்து பெல் அடிப்பாங்க, அஜ்ரத் இதுன்னா என்ன அதுன்னா என்னன்னு கேட்பாங்க. சங்கடப்படக்கூடாது. அதை பொறுத்துக்கிட்டு நம்ம அந்த மக்களுக்கு சொன்னோம்னா அதனால சமுதாயத்திலே ஒரு சிறந்த அந்தஸ்தும் உயர்வும் உடையவராக நீங்கள் மாறுகிறீர்கள். சில கலக்கலாங்களா? நாம உண்டுன்னு வாய்ப்பத்திட்டு இருந்துடக்கூடாது, போகணும். குடும்பத்திலே நீங்க கலந்தீங்கன்னா தான் முடியும். மனைவி ஒண்ணு சொல்லணும், தாய்க்கு ஒண்ணு சொல்லணும், தங்கச்சிக்கு ஒண்ணு சொல்லணும். நமக்கு எதுக்கு இதுல போய் பூந்தோம்டா? பெரிய அதாபா இருக்குது குடும்பத்துல.
இருதலை கொள்ளியா இருக்கிறேன் அப்படிலாம் இருந்துடக்கூடாது. எல்லா இதையும் வாங்கிக்கணும், அதுலயும் பொறுமையா இருக்கணும். யா அல்லாஹ், நான் நன்மை தான் சொன்னேன், ஆனா அவர்கள் தப்பா எடுத்துக்கிட்டாங்க, அவர்களுக்கு விளங்கக்கூடிய தௌஃபீக்கு கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். கலக்கலாங்களா? கலந்தால்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மனிதராக உயர முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை, அதுதாங்க ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.